அன்பானவர்களே, வெளிநாட்டுக்கு தொழில் வாய்ப்புக்காக செல்லுகின்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள், அல்லது உயர்கல்வி பெற்றுக்கொள்கின்ற ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள். அவ்வாறான நபர்களாக நீங்கள் இருந்தால், குறிப்பாக ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு செல்ல வேண்டிய தேவைப்பாடு உங்களுக்கு இருக்கும். அதாவது வெளிநாட்டு அமைச்சு கொன்சுலர் ஆஃபீஸுக்கு செல்லுகின்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அந்த இடத்திலே பல ஆவணங்களை நீங்கள் கொண்டு செல்லுவீர்கள். ஆவணங்களை உறுதிப்படுத்துவதற்காக ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு நீங்கள் செல்ல வேண்டி ஏற்படும். அந்த நேரத்திலே நீங்கள் கொண்டு செல்லுகின்ற ஆவணங்களிலே முக்கியமாக 2 விடயங்கள் அதிலே இருக்கும். ஒன்று, டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கும். குறிப்பாக தமிழ் பேசுகின்றவர்களுக்காகவே இந்த பதிவை தருகின்றேன். டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட ஆவணங்களை கொண்டு செல்லுவீர்கள். அதே போன்று சத்திய கடதாசி கொண்டு செல்லுவீர்கள், அஃபிடவிட் கொண்டு செல்லுவீர்கள். ஒரு சத்திய கடதாசி என்று சொன்னால் அதிலே சமாதான நீதவான் அதை உறுதிப்படுத்தி தந்திருப்பார். அதே போன்று டிரான்ஸ்லேட் என்று சொன்னால் ஒரு டிரான்ஸ்லேட்டர் அதை உங்களுக்கு மொழிபெயர்த்து தந்திருப்பார். பொதுவாக ஒரு டிரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்ப்பாளர் ஒரு ஜேபியாகவும் சமாதான நீதவானாகவும் இருப்பார். இந்த இடத்திலே தான் நீங்கள் முக்கியமான விடயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டும். அனுபவத்தின் அடிப்படையிலே இந்த விடயத்தை பொதுவாக எல்லோருக்கும் அது தெரிய வேண்டும், பயன் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இதை நான் பேசுகின்றேன். மொழிபெயர்ப்பாளர்களினூடாக டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட ஒரு ஆவணத்தை நீங்கள் கொண்டு செல்லுகின்ற பொழுது, குறிப்பாக தமிழ் ஆவணங்களை நீங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டு செல்லுகின்ற பொழுது, ஃபாரின் மினிஸ்ட்ரியை பொறுத்தவரையிலே மிக நுணுக்கமாக அந்த மொழிபெயர்ப்பை பார்ப்பார்கள், அந்த டிரான்ஸ்லேட்டை பார்ப்பார்கள். ஒரு எழுத்து கூட அதில் தவறிவிடக்கூடாது. அதாவது தமிழிலே இருக்கின்ற அந்த ஆவணத்திலே ஒரு எழுத்து கூட தவறிவிடக்கூடாது. அதில் இருக்கின்ற அனைத்து முத்திரைகளும், அதாவது அதில் அச்சிடப்பட்ட ஃப்ரேங்க் அச்சிடப்பட்டிருக்கும். அந்த ஃப்ரேங்க் முழுமையாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும், தீகதி மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அதே நேரத்தில் மேலதிகமான தகவல்கள் கூட அதில் இருக்கக்கூடாது. சிலர்கள் அவ்வாறு மொழிபெயர்த்து விடுகின்றார்கள். எனவே மொழிபெயர்த்து கொண்டு நீங்கள் பயணம் செய்வீர்கள், செலவழித்து காலங்களை செலவழித்து செல்லுவீர்கள். குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இருப்பவர்களுக்காகவே இதை நான் தருகின்றேன். கிழக்கு மாகாணத்திலே திருகோணமலையிலே வெளிவிவகார அமைச்சினுடைய அந்த அலுவலகம் இருக்கின்றது, ஃபாரின் மினிஸ்ட்ரி இருக்கின்றது, கன்சியூலர் அலுவலகம் ஆஃபீஸ் இருக்கின்றது. அந்த இடத்துக்கு நீங்கள் தூரத்தில் இருந்தும் செல்லுவீர்கள். இவற்றினை உறுதிப்படுத்தி சான்றிதழ் படுத்திக் கொள்வதற்காக செல்லுவீர்கள். ஆகவே அந்த மொழிபெயர்ப்பு விடயத்தை கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் தமிழிலே கொடுத்து ஒரு டிரான்ஸ்லேட்டரிடத்திலே நீங்கள் மொழிபெயர்த்திருப்பீர்கள். அந்த டிரான்ஸ்லேட்டர் உங்களோட தமிழ் ஆவணத்தை முழுமையாக மொழிபெயர்த்திருக்கின்றாரா என்பதனை கொஞ்சம் சற்று நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லது என்று சொன்னால், அவ்வாறு செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் திரும்பி வர வேண்டிய நிலை ஏற்படும். இன்னும் ஒரு நாளை நீங்கள் எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். இன்னும் ஒரு நாளை நீங்கள் புக் பண்ண வேண்டிய நிலைகள் எல்லாம் ஏற்படும். ஆகவே இந்த டிரான்ஸ்லேட் என்கின்ற அந்த விடயத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்து கொள்ளுங்கள். முதலாவது விடயம். அதே போன்று சமாதான நீதவான் உறுதிப்படுத்துகின்ற விடயங்களும் இருக்கும். அதை டிரான்ஸ்லேட்டர் அதை பெரும்பாலும் செய்து தருவார். எஃபிடவிட் என்று சொல்லுவோம், சத்திய கடதாசி என்று சொல்லுவோம். அந்த ஆவணத்திலே அந்த ஜேபி சமாதான நீதவான், அதாவது அவருடைய கையொப்பத்துடன் முத்திரை பதிக்கப்பட்டிருக்கும். அந்த முத்திரை சம்பந்தமாகவே இந்த இடத்திலே நான் உங்களுக்கு கூறுகின்றேன். அதாவது அந்த ஃப்ரேங்கு, அவருடைய அந்த முத்திரை விடயத்தையும் நான் அந்த இடத்திலே கூறுகின்றேன். அந்த ஃப்ரேங்கில் விடயத்திலே நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும். அது ரினியூ பண்ணப்பட்டிருக்கின்றதா, அவருடைய அந்த ஜேபி பதவி அதாவது அவருடைய நியமன கடிதம் நீதி அமைச்சிலே ரினியூ பண்ணப்பட்டிருக்கின்றதா என்பதனை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு சமாதான நீதவானிடத்திலே நீங்கள் சென்று அஃபிடவிட் சத்திய கடதாசி எடுக்கின்ற பொழுது அந்த சமாதான நீதவானுடைய அந்த நியமன பத்திரம் ஒவ்வொரு வருடமும் புதுப்பிக்கப்பட வேண்டும். அவ்வாறு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதா என்பதனை நீங்கள் கவனத்தில் எடுத்து அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும்.
அதே போன்று பதிவிலக்கம் இருக்க வேண்டும். அவருடைய அந்த முத்திரையிலே வந்து இந்த பதவி முத்திரையிலே அந்த சீலிலே வந்து அதாவது பதிவிலக்கம் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு அஃபிடவிட்டை ஒரு சத்திய கடதாசியை நீங்கள் ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு கொண்டு செல்லுகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நீதி அமைச்சுக்கு அதனை உறுதிப்படுத்துவதற்காக அனுப்புவார்கள். அந்த கடிதத்தை நீங்கள் கொண்டு போன அதாவது சமாதான நீதவான் கையொப்பமிட்டிருக்கின்ற முத்திரை தருகின்ற அந்த ஆவணத்தை அவர்கள் நீதி அமைச்சுக்கு அனுப்புவார்கள். நீதி அமைச்சு சில மணி நேரங்கள் நேரம் எடுத்து ஏன் ஒரு முழு நாள் கூட அதுக்கு அவர்கள் செலவழித்து அந்த முத்திரையை ஜேபியினுடைய அந்த முத்திரையை அவர்கள் பார்ப்பார்கள். அவர்கள் அதாவது அதை உறுதிப்படுத்தி கொள்வதற்காக அதனுடைய ரினியூ பண்ணப்பட்டிருக்கின்றதா பதிவிலக்கம் இருக்கின்றதா என்பதையெல்லாம் அவர்கள் பார்ப்பார்கள். அவ்வாறு அவர்கள் பார்க்கின்ற பொழுது பதிவிலக்கம் இருக்க வேண்டும். அதே போன்று வருடம் அது ரினியூ பண்ணப்பட்ட ஒரு பதவியாக நியமனமாக முத்திரையாக அது இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு அவர்கள் மீள திருப்பி அனுப்பி விடுவார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வெரிஃபிகேஷன் என்று அதை சொல்லுவார்கள். வெரிஃபிகேஷனுக்கு ஃபாரின் மினிஸ்ட்ரி அந்த கடிதத்தினை ஜேபி சைன் பண்ணின உங்களுடைய கடிதத்தினை வெரிஃபிகேஷனுக்கு அவர்கள் அதாவது நீதி அமைச்சுக்கு அனுப்புவார்கள். அவ்வாறு அது முழுமையாக அது வெரிஃபிகேஷன் செய்யப்படும். அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது அது ரினியூ பண்ணப்பட்டிருக்கிறதா என்பதை பார்ப்பார்கள். அதாவது நீதி அமைச்சிலே பார்ப்பார்கள். அதாவது ரினியூ பண்ணப்பட்டு பதிவிலக்கம் இருக்கிறதா என்பதையும் பார்ப்பார்கள். இந்த விடயங்கள் அங்கு சரியாக இல்லை என்று சொன்னால் ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு நீங்கள் கொண்டு சென்ற ஆவணத்தை திருப்பி அனுப்பி விடுவார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் மீண்டும் மீண்டும் அலைய வேண்டிய நிலைமை ஏற்படும். எனவே அன்பானவர்களே, வெளிநாட்டு விடயம் தொடர்பாகவே இந்த ஆவணங்களை நீங்கள் வெளிநாட்டு அமைச்சுக்கு கொண்டு செல்லுகின்றீர்கள். அவ்வாறு கொண்டு செல்லுகின்ற பொழுது இந்த மொழிபெயர்ப்பை டிரான்ஸ்லேட்டை சரி பார்த்து கொள்ளுங்கள். அதே போன்று அந்த சமாதான நீதவானுடைய கையொப்பம், அதே போன்று அவருடைய ஃப்ரேங்க் அதாவது பதவி முத்திரையையும் சரிபார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.